ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் தான் பார்க்க போறோம். தந்தூரி. நம்ம வீட்டிலேயே எப்படி சூப்பரா அதே டேஸ்ட்ல தந்தூரி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப மெயினானது என்னென்னா மசாலா ஐட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் போடணும், எல்லாம் எவ்வளோ சேர்க்கணுன்றதை கிளியராக சொல்லியிருக்கேன். சிக்கன் 2 கிலோ நாங்கள் சேர்த்துருக்கோம். 2 கிலோவுக்கு எவ்வளோ மசாலா சேர்க்கணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கோங்க. சிக்கன் 2 கிலோ சொன்னேன். சிக்கன் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஈஸியும் கூட. நீங்கள் கடையிலேயே கேட்டிங்கன்னா தந்தூரி செய்கிறதுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு பீசஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் கொடுக்குறது. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா கையில் நல்லா கசக்கிட்டு அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் உப்பு 2 டேபிள் ஸ்பூன், லெமன் 2 லெமனை அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml சேர்த்துருக்கேன். அதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. மேக்ஸிமம் மினிமம் 200 ml கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதில் ஃபுட்டுக்கு நம்ம தந்தூரிக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்கலை. இப்போது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கிற எல்லா மசாலையும் நம்ம உள்ளே சேர்த்துட போகிறோம். ஒன்றா கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கஸ்தூரி மேத்தி, உப்பு, தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக லெமன் சேருங்க. லெமன் சேர்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த லெமன் ப்ளஸ் இந்த தயிர் இதிலையே நமக்கு நல்லா மசாலா நல்லா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா கையில் எடுத்து இந்த மசாலாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவணும் ஃபுல்லாக. இது நம்ம பீசஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசான பீசஸாக இருக்கனால நிறையா கத்தி வச்சு அங்கங்கே கீறி விட்டுருங்க. அப்போ தான் உள்ள எல்லா பக்கமும் நல்லா மசாலாவும் போகும், ப்ளஸ் நல்லா வேகவும் செய்யும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிக்கன்லேயும் நம்ம மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாகவே இந்த மசாலா எல்லாமே கோட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணிட்டோம்ல, எல்லா மசாலாவையும் பண்ணிவிட்டு மீதம் இருக்க மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த மேக்னேட் பண்ண அந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 hours, மினிமம் 6 hours, மேக்ஸிமம் 12 hours நம்ம ஊற விடணும். நாங்கள் ஒரு 6 மணி நேரம் கழித்து சிக்கன் எடுத்துட்டோம் வெளியே. இப்போது மீதி இருக்குல்ல நம்மக்கிட்ட மசாலா, அதெல்லாம் திரும்ப ஒருக்கா ஒரு கோட் கொடுக்குற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. இப்போது எண்ணெயை நல்லா ஹீட் ஆக வச்சுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சுருங்க. நம்மளுடைய அடுப்பை ஃபுல்லாக இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபுல்லாக நம்ம சிம்லேயே தான் வைக்கணும். இப்படி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நீங்கள் சிக்கனை உள்ள எண்ணெயில் வைங்க. இது ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் செய்யணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. சிம்லே தான் இருக்கணும் ஃபுல்லாக. அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய சிக்கனை நல்லா வேக விடுங்க. பாருங்கள் எந்த கலரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது ரொம்ப ஸ்லோவாக ஒரு 1/2 hour ஆகிடும் எப்படியும் இவ்வளோ சிக்கன் போட்டு எடுக்கிறதுக்கு. பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன்.
இப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சிக்கன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு புது ஆயில் தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த கரிஞ்சது எதுவுமே அதில் இல்லாமல் நமக்கு நார்மலாக நல்லா எப்போவுமே போல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் சிக்கன். இப்போது நம்ம ஒரு தடவை பொரிச்சு எடுத்த அந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம நான்வெஜ் ஐட்டம்லாம் செய்வோம்ல, வீட்டில் குழம்புலாம் செய்வோம்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குங்க. பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச எல்லா சிக்கனையும் அடுக்கிடுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி நம்ம மரக்கட்டைலாம் எரிச்சோன்னா நமக்கு ஒரு துண்டு கறிக்கட்டை கிடைக்கும்ல, அந்த கறி துண்டை தான் இதில் சேர்த்துருக்கோம். இது வந்து நிறைய கடைகள்லையும் கிடைக்கிது. ஓகே, இந்த தந்தூரி செய்கிறதுக்கு இவ்வளோ அளவுக்கு நம்ம ஒரு 4 துண்டு மரக்கறி துண்டு எடுத்திருக்கோம். நம்மளுடைய ஸ்டவ்வில் வச்சு இதை முதல்ல சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா தணல் மாதிரி வரும், ரெட் கலரில் ஆகும். அந்த மாதிரி ரெட் கலரில் ஆன பிறகு நம்ம ஒரு எவர் சில்வர் பவுல் எடுத்துட்டு அதில் அதை போட்டுட்டு அந்த நம்ம சுட்ட கறியெல்லாம் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இடிக்கிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு எடுத்து போடுங்க. அதில் வந்து போட்டக்கு பிறகு அதில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேருங்க. நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புகையாக வரும். புகையாக வரும்போது ஒரு நல்ல அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த பாத்திரத்தில் வந்து கரெக்டான மூடி, அது வந்து வெளியே வந்து எந்த காற்றும் வரக்கூடாது, உள்ளேருந்து புகையெல்லாம் வெளியே வராத மாதிரிக்கு கரெக்டான மூடி இருக்கிற பாத்திரமாக எடுத்து வச்சு மூடிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய தந்தூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சுட்ட ஸ்மெல் எல்லாமே வந்து இந்த தந்தூரியில் கிடச்சிடும் நமக்கு. அசல் ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த தந்தூரியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை விட எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.